ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் ஜெயிலர். இந்த படத்தோட கதை சுருக்கம் தான் பார்க்க போகிறோம். இந்த படம் 2023 ஆகஸ்ட் 10 ரிலீஸ் ஆனிச்சு. இந்த படத்தோடைய டைரக்டர் நெல்சன் திலீப் குமார் அண்ட் மியூசிக் டைரக்டர் அனிருத் ரவிச்சந்தர். இந்த படத்தில் ரஜினி சார், மோகன்லால், ஜாக்கி, சிவராஜ்குமார், ரம்யா கிருஷ்ணன் இவங்க கூட தமன்னா ஒரு சாங்க்கு வருவாங்க. இவங்களோட மற்றும் பல நடிகர்கள் இருக்காங்க. காமெடி ஆக்டரா யோகி பாபு ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமிலியோட ஒரு நல்ல ஒரு அழகா தாத்தா பாட்டி அண்டு ஒரு பையன், அவங்களுக்கு ஒரு மருமக, ஒரு குழந்தை, இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலியாக வந்து நம்மளுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. அவங்க பாட்டில் நார்மலாக ஒரு லைஃப் போயிட்டுருக்கும். கார்டனிங் பண்ணுவாங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வீடியோ எடுக்கிறது, யூடியூப்பில் போடுறது, அந்த மாதிரி அந்த பையன் பண்ணிகிட்டு இருப்பான். அப்படியே நார்மலாக தான் போய்கிட்டுருக்கோம். இவங்களோட பையன், அதாவது ரஜினி சாருக்கு பையனாக இருக்கிறவர் வந்து ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். அவர் ஒரு எப்படி சொல்கிறதுனா, இந்த ரவுடிசம் அதிகமாக பண்ணுறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போய் தலையிடும்போது சில நேரத்தில் சொல்லுவாங்க இல்லையா, போலீஸ் ஆஃபீஸராக இருந்தால் கூட பார்க்க மாட்டாங்க, அவங்கள வந்து இல்லாமல் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்மளுக்கு படத்தில் பார்த்துருப்போம். அந்த மாதிரி இவர் ஏதோ ஒரு விஷயத்தில் போய் தலையிடுவார். ஆனால் வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாள் அவர் காணாமல் போயிடுவார், இருக்கவே மாட்டார். அப்போ இவர் தேடாத இடம் இருக்காது, ரொம்பவே கஷ்டப்படுவார். ரஜினி சார் வந்து தான் பிள்ளை எதுவும் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எங்கேயும் தேடி அலைவார். பட் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது, அவருக்கு எந்த ஒரு நல்ல ரிப்ளையுமே வராது எந்த ஆஃபீஸர்ஸ்கிட்ட இருந்துமே. இவரும் பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ்லாம் போய் பார்ப்பார், ஆனால் எதுவுமே வராது. அப்போது கான்ஸ்டபிளாக இருக்கக்கூடிய நிஷா, அதாவது அவங்க பையன் கூட தான் அவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க, அறந்தாங்கி நிஷா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சொல்லுவாங்க ரஜினி சார்கிட்ட, சார் அந்த பெரிய விஷயத்தில் தலையிட வேணாம்னு நானே சொன்னேன் சார், ஆனால் சார் கேட்கல, கடைசியில் இப்படி சார் அப்படி பண்ணிட்டாங்களே சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பார்த்திங்கன்னா இவருக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடும், தன்னோட பையனை கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருப்பாரு. பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தில் தன்னோட பையனை வந்து ஒருத்தவங்க கடத்தி வச்சுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இவருக்கு தெரிய வரும். யாருன்னு பார்த்திங்கன்னா வர்மா அப்படின்னு ஒரு கேரக்டரில் வில்லன் இருப்பார் இந்த படத்தில். அவர் தான் கடத்தி வச்சுருக்கிறதா வந்து ஒரு தகவல் வந்து வரும். அவர் விநாயக் இருக்கார் இல்லையா, அவர் தான் இதில் வர்மாவாக நடிச்சிருப்பார். இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்டே அந்த வர்மாங்கிற கேரக்டர் தான். சூப்பராக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அந்த வில்லன் ரோலை தான் அல்டிமேட்டாக காமிச்சிருப்பார் நெல்சன் இந்த படத்தில். அவர் நடந்துக்கிற விஷயமா இருக்கட்டும், பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு மாதிரி டோட்டலாக ஒரிஜினல் வில்லன் இருந்தால் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி தான் இதில் காமிச்சிருப்பாங்க. ஒரு கொலைகாரன் இருந்தால் எப்படி இருப்பாங்கன்னு. அவர் வந்து கடத்தி வச்சிருக்கிறதாகவும், அவங்க பையனை விடணும் அப்படின்னா அவர் ஒரு விஷயம் கேட்பார், அதை நடத்தி தர அந்த மாதிரியும் கேட்டிருப்பாங்க. இப்போ ரஜினி சார் என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு கிரீடம் இருக்குது, அது வந்து பயங்கரமான ரேட்டுக்கு வந்து போகும், அந்த மாதிரி அவங்க அதை வச்சுருந்தாங்கனாலே பயங்கரமான பணக்காரங்களாக இருக்கக்கூடிய மாதிரி அது ஒரு கிரீடம். அது வந்து ஆந்திர மாநிலத்தில் இருக்குது, ஒரு கோயிலில் வச்சுருக்காங்க. அந்த கிரீடம் வந்து எனக்கு வேணும், அந்த கிரீடத்தை மட்டும் நீ போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா உன் பையனை நான் உங்ககிட்ட தந்துடுறேன் அந்த மாதிரி சொல்லியிருப்பார். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி சாருக்கு வந்து விருப்பமே இல்லைனாலும், ஆனால் அவர் பையன் இல்லையா அங்கே இருக்கிறது, அப்போ தான் பையனுக்காக கண்டிப்பாக இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா, இவர் ஓகே சொல்லிடுவார். இவர் ஓகே சொன்னதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஆல்ரெடி ஒரு ஜெயிலராக இருந்திருப்பார். ஜெயிலில் போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க இல்லையா, அங்கே இருக்கிற கைதிகள் எல்லாம் கட்டுப்படுத்தி வச்சுக்கணும், அவங்க எதுவும் தப்பு பண்ணாமல் பார்த்துக்கணும், அந்த மாதிரி ஒரு வேலையில் இவர் இருந்திருப்பார். அப்போ அது இருந்ததுனால அவருக்கு மிகப்பெரிய ஆளுகள் எல்லாம் தெரியும். அங்கே ஆல்ரெடி ஜெயிலில் இருந்திருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பெரிய ரவுடிஸாக தானே இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரையும் இவருக்கு பழக்கம் தெரியுமா. அப்போ ஆந்திராவில் ஒரு ஆள், கேரளாவில் ஒரு ஆள், கர்நாடகாவில் ஒரு ஆள்னு நிறைய இடத்துல இவருக்கு ஆட்கள் இருக்கும். அப்போ அது மூலமாக இவர் வந்து கண்டிப்பாக கொண்டு வந்துடுவார் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இவங்கக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அப்போ இவர் போவார், ஒவ்வொரு ஆளாக பிடிப்பார். அது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு எப்படி சொல்கிறதுனா, படத்துக்கு மூவி வந்து நடிக்கிறதுக்கு மட்டும் அந்த கோயிலை வந்து கொடுப்பாங்களாம், லீஸ்க்கு கொடுத்து நடிக்க வைக்கலாம். அந்த கிரீடத்தை போய் எடுக்கிறதுக்கும் ஒரே ஒரு ஆளுக்கு தான் அதுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளை கண்டுபிடிச்சிட்டு போயிட்டு படத்துக்கு வந்து ஆக்ட் பண்ணுற மாதிரி, அந்த கிரீடத்தை வந்து எடுக்கிற மாதிரியும் திருடுற மாதிரியும் ஒரு சீன் ஒன்று வச்சுருந்துருப்பாங்க. வச்சு எடுக்க சொல்லி கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கிரீடத்தையும் திருடிடுவாங்க, வேறு கிரீடத்தை ஒன்றும் வச்சுருவாங்க. இது என்னன்னா, அதில் இருக்கிறது போலின்ற விஷயம் பரவ ஆரம்பிச்சிடும். கடைசியில் அந்த போய் நடித்தார் இல்லையா ஹீரோ, திருடுற மாதிரி, அவரை போய் பிடிச்சிருவாங்க. பார்த்தா அவர் எனக்கு ஒன்றுமே தெரியாது, சத்தியமாக எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ற மாதிரி அது ஒரு மாதிரி போயிட்டுருக்கும். அது கொஞ்சம் காமெடியாகவே போயிட்டுருக்கும். நெல்சன் படம்னாலே வில்லன்கள்கிட்டையுமே காமெடித்தனம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் அவர் எடுப்பார், நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா
அத வந்து கொண்டு வந்துருவாங்க. தன்னோட பையன போயி இது பண்ணணும், மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, பார்த்தீங்கன்னா, இவரு அந்த கிரீடம் வந்து உண்மையிலேயே திருடிட்டு போற மாரியே நெறைய செட்டப்லாம் வச்சு, அதுக்காக போலீஸ் ஆஃபீஸர்லாம் வந்து சுடுற மாரி எல்லாமே பயங்கர செட்டப்ல தான் இவங்க வந்து திருடிட்டு போவாங்க. ஏன்னா, வில்லன் குரூப்புக்கு வந்து சந்தேகம் வந்துரக்கூடாதுன்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரிஜினல் கிடையாது. இவங்க கொண்டு போறது டூப்ளிகேட் தான். ஒரிஜினல் அதே இடத்துல தான் இருக்கும். எல்லாமே இவங்களோட வேலை தான். மீடியாவுக்கு சொல்றது, காணாம போயிருச்சுன்னு இது பண்றது எல்லாமே இவங்களோட வேலை தான். அப்போ கொண்டு போய் குடுத்துருவாங்க. பார்த்தீங்கன்னா, அந்த கிரீடத்துக்கு இடையில ஒரு கேமரா வச்சு கொண்டு போய் குடுத்துருவாங்க. இதில என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் பிளான் போட்டு குடுத்தது ரஜினி சாரோட பையனா தான் இருப்பாரு. வேணும்னே போய் சொல்லி, "என்னைய உள்ள வச்சுக்கோ. எங்க அப்பாவுக்கு பெரிய பெரிய ஆள்கள் எல்லாம் தெரியும். அவரால மட்டும் தான் அந்த கிரீடத்த எடுக்க முடியும்." அப்படின்னு சொல்லி பிளான் போட்டு குடுத்ததே அவரா தான் இருக்கும். இந்த விஷயம் எல்லாமே வில்லனுக்கும் தெரிஞ்சிரும். இந்த வில்லனுக்கு என்ன தெரியும்னா, கேமரா இருக்கிறது தெரியும். ஆனா, இவங்க இப்படிலாம் சேர்ந்து தன்னோட பையனும் தான் பிளான் போட்டிருக்கான்ற விஷயம் ரஜினி சாருக்கு தெரிய வந்துரும். என்னன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுவாரு. தன்னோட பையன நம்ம எப்படிலாம் வளர்த்தோம், எவ்வளோ இதா படிக்க வச்சோம், எப்படி வேலை வாங்கி குடுத்தோம். கடைசியில அவன் இப்படி நம்மள ஏமாத்திட்டானே அப்படின்னு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஓகே என்னன்னா அவர்ட்டருந்து வில்லன்ட்டருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வர மாரி பையன கூட்டிட்டு வந்துருவாரு. வந்ததுக்கப்புறம் கேட்பாரு. "ஏப்பா நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா?" அப்படின்னு. எதுக்கு கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, "ஒரு தடவ சான்ஸ் குடுத்து பார்ப்போமே" அப்படின்னு. "ஆமாப்பா நான் தான் தப்பு பண்ணேன். என்னைய மன்னிச்சிடுங்க" அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டானான்னு அவர் கேட்பாரு. ஆனா அவர் "எதுவும் இல்லப்பா" அப்படின்னு சொல்லிருவாரா. அப்ப கூட்டிட்டு போய் தனியா கூட்டு போய் கொன்றலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருவாரு. ஆனா கூட்டிட்டு போற இடத்துலயே அந்த பையனுமே தன்னோட அப்பாவ கொல்றதுக்கு வந்து ஆள் செட் பண்ணியிருப்பாரு. ஆனா அவருக்கு தெரியாது அப்பா எவ்வளோ பெரிய ஆள்ன்னு. கடைசியில பார்த்தா தன்னோட பையனையே அதே இடத்துல சுட்டு கொன்னுட்டு வந்துருவாரு. தப்பு பண்ணா பையனா இருந்தாலும், யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்ற மாரி தான் இந்த படம் அமைஞ்சிருக்கும். இந்த படம் வந்த புதுசுல நல்ல ஒரு ஹிட் குடுத்த படமாவும் அமைஞ்சிச்சு ரஜினி சாருக்கு.